மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளை உள்ளடக்கியது. இங்கு பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் பெரும்பாலான பகுதிகளில் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் அவல நிலை தொடர்ந்து அரங்கேறித்தான் வருகிறது. பொதுமக்கள் குடிநீருக்காகவும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீருக்காகவும் ஆங்காங்கே சாலை மறியல்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய போடி லைன் பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே பாதாள சாக்கடையின் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் துர்நாற்றத்துடனும் தொற்றுநோய் பரவும் அபாயத்துடனும் வசிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அப்பகுதி மக்கள் கவுன்சிலரிடம் பலமுறை புகார் மனு கொடுத்தும் கவுன்சிலரும் அதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் அதற்கு நிரந்தரமாக தீர்வு கிடைப்பதில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் இது குறித்து கவுன்சிலர் மாமன்ற கூட்டத்தில் மேயரிடம் முறையிட்டாலும் மாநகராட்சி அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றுவதற்கும் அடைப்புகளை எடுப்பதற்கும் வரக்கூடிய மாநகராட்சி பணியாளர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கேட்டும் அவற்றை கொடுத்தாலும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என புலம்புகின்றனர் அப்பகுதி பெண்கள். இந்த போடி லைன்ல 31 குடிசை பகுதியில் சாக்கடை தண்ணி ஒரு வருஷமா போய்கிட்டு இருக்கு சார். அந்த மேலதிகாரியை பார்க்க போனோம். அவங்க உட்கார்ந்துருக்கையிலே எந்திரிச்சு எங்களை பார்த்த உடனே போயிட்டாரு. நாங்கள் இந்த சாக்கடை தண்ணியில வீச்சத்துலையும் குழந்தை குட்டியோட இந்த தொக்கு நோயிலையும் இந்த கொசுவிலையும் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இதை எங்களுக்கு சீரமைச்சு நல்ல வழியாக கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரொம்ப மோசமாக கிடக்கு ஏரியா. நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். யாருமே நடவடிக்கை எடுக்கவே மாட்டேன்றாங்க. ரொம்ப நாறுது, கொசு அப்புது. 6 மணி ஆயிடுச்சுன்னா கொசு நிறைய வந்துருது. இருக்கவே முடியல. நாங்கள் எப்படி குடியிருக்கிறது? நடவடிக்கை எடுங்க தயவு செய்து. ஒரு வருஷமா கிடக்கு. கழிவுகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி பணியாளர்கள் பணம் கேட்பதாகவும் ரூபாய் 300 2000 ரூபாய் வரை கேட்பதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கும் பெண் ஒருவர் தனது வீட்டின் கழிவறையில் கழிவுநீர் பொங்கி வருவதாகவும் வீட்டில் உள்ள உறவினர்கள் தொற்று நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 1.5 வருஷமா நாங்க சொல்லி கன்சல்ட்டே சொன்னோம். அவங்க வந்து பாக்குறாங்க, எடுக்கிறாங்க. ஆனா வந்தாலும் 2 நேரம் தண்ணி வந்து எடுக்கிறாங்க, திருப்பி வந்து நிரம்பி போயிருது. குறிப்பாக மழைக்காலங்களில் தண்ணீர் வந்துவிட்டால் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைதான் இருந்து வருகிறது. இது தொடர்பாக அந்த வார்டு கவுன்சிலர் பாமா கொடுத்த பேட்டியின் போது இப்பகுதி மக்கள் கூறியுள்ள அடிப்படை தேவைகளின் குறைபாடுகளை மாநகராட்சி அதிகாரியிடம் பலமுறை தெரிவித்துள்ளேன் என்றும் இது தொடர்பாக மாநகராட்சியில் நடைபெறும் மாமன்ற கூட்டத்திலும் இந்த குறைபாடுகளை பேசியுள்ளதாகவும் விரைவில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த டிரைனேஜ் பிரச்சனை விஷயமா நாங்க பேசி இருக்கோம். வந்து செக்ஷன் லாரி வச்சு டெய்லி உறிஞ்சாலும் என்ன காரணம் தெரியல. இதுல இருந்து அடுத்த தொட்டிக்கு போகாம வீடுகளுக்குள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. மேயர்கிட்டையும் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. எனவே பல மாதங்களாக இந்த பகுதியில் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் தொற்று நோய் பரவும் முன்னரே மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. கவுன்சிலர் மேடம் எவ்வளவுதான் நல்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணி அவங்க செஞ்சாலும் கூட கார்பரேஷனோட அதிகாரிகள் இதில் முழு ஈடுபாடு கிடையாது. இதுக்கு சம்பந்தமாக கமிஷனர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்களுடைய வார்டு கவுன்சிலர் திருமதி பாமா முருகன் அவர்களோட சேர்ந்து அவரோட எடுக்கிற எஃபர்ட்டுக்கு கார்பரேஷனோட அதிகாரிகள் எல்லாருமே முழு மூச்சோட அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இங்கே இருக்கிற கொஞ்சம் குறைகளை களைய வேண்டுமா என கமிஷனர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். சத்தியம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்தி சங்கருடன் செய்திக்குழு.